الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما تبين لهم البينات وأولئك لهم عذاب عليم. صدق الله العظيم. அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்துடைய பாடத்திலே நாங்கள் பார்த்தோம், இஸ்லாத்திலே தோன்றிய வழிகட்ட சிந்தனை பிரிவுகளுடைய சில சுருக்கமான நுணுக்குகளை பார்த்தோம். ஏன் தோன்றினார்கள், அவர்களுடைய தாக்கங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதே தொடரிலே இந்த வாரத்திலே இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் எதனால் தோன்றியிருக்கின்றன, அவைகள் தோன்றுவதற்கான காரணிகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என நான் நினைக்கிறேன். இந்த காரணிகளை பார்ப்பதற்கு முன்னால் அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை சுருக்கமாக பார்த்து முடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கா, யஹூதிகள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வஃப்தரகத்தின் நஸாரா அலா 72 ஃபிர்கா, நஸாராக்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வதஃப்தரிகு உம்மதி, என்னுடைய இந்த சமூகம் அலா 73 ஃபிர்கா, 73 கூட்டங்களாக பிரிவார்கள். குல்லுஹா ஃபின்னார், எல்லா கூட்டங்களும் நரகத்திற்குத்தான் போய் சேருவார்கள். இல்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தாரை தவிர. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அந்த ஒரு கூட்டத்தினர்கள் யார் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மகான அலைஹி வ அஸ்ஹாபி அல்ஆன், நானும் என்னுடைய இந்த சஹாபா தோழர்களும் எந்த சிந்தனையிலே, எந்த கொள்கையிலே, எதனை நாங்கள் உறுதியாக பிடித்திருக்கிறோமோ, இந்த சிந்தனையில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் தான் அந்த ஜமாஆ அல் ஃபிர்கா அன் நாஜியா. அப்ப நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, சுவர்க்கத்திற்கு எம்மை அழைத்து செல்லக்கூடிய அல்லது சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொன்னால் எது? அல் ஃபிர்கா அன் நாஜியா. அப்ப அந்த ஃபிர்கா அன் நாஜியாவுடைய ஆப்போசிட் வேட்டா என்னது? அல் ஃபிர்கா அத்தால்லா. அப்ப ஃபிர்கா நாஜியா என்று சொன்னால் அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அவர்கள் குறித்து எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுமுல் முத்தமஸ்ஸிகூன பிகிதாபில்லாஹி வ ரசூலிஹி, ஹுமுல் முத்தமஸ்ஸிகூன பிகிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்தவர்கள் தான் இந்த அல் ஃபிர்கா அன் நாஜியா. வமத்தஃபக அலைஹி ஸாபிகூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகளில் யாரெல்லாம் இதுதான் இந்த கொள்கை, இந்த சிந்தனை என்று ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்களோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் அந்த அல் ஃபிர்கா நாஜியா என்பவர்கள். அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இதுதான் என்னுடைய நேரான சீரிய வழி, இதுதான் என்னுடைய வழி. ஃபத்தபிஊஹு, இதனை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், ஏனைய சிதறி கிடக்கக்கூடிய வழிகளை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம். ஃபதஃபர்ரக பிகும், அது உங்களை அப்படியே பிரித்து விடும். அன் சபீலிஹி, என்னுடைய இந்த நேரிய சீரிய பாதையிலிருந்து உங்களை வழிகெடுக்க செய்து விடும். தாலிகும் வஸ்ஸாகும் பிஹி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் கொண்டு கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஆன்மீகத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள், இதுதான் இறைவன் உங்களுக்கு வசியத்தாக சொல்லுகிறான் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது, அல் குர்ஆனிலே பிரிவு என்பது மிகவும் மோசமாக சித்தரித்து காட்டப்படுகிறது. அல் குர்ஆன் இந்த பிரிவு என்பதை மிகவும் மோசமானதாக எமக்கு வசியச் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரிந்து விட வேண்டாம், பிரிவு என்பது நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதாக சொன்னார்கள். அதே வரிசையில் தான் நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், இஸ்லாத்திலே தோன்றிய வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்பது அனைத்தும் எங்க போய் சேரும்? குல்லுஹா ஃபின்னார், நரகத்திற்கு செல்லக்கூடியது. இல்லா ஃபிர்கா நாஜியா என்பதை அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் நிலையில் நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்க பார்க்க போறோம் எதுவெல்லாம் இந்த சிந்தனை பிரிவுகளுடைய தோற்றத்துக்கு காரணமாக அமைந்தது. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாமிய அறிவியல் சமூகவியல் சார்ந்த அத்துணை விடயங்களுக்குமான இந்த கெடுபடிகளுக்கான ஃபித்னாக்களுடைய வாயில் அப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது.
இப்பொழுதுதான் ஃபிர்கா தால்லாவுடைய தோற்றமே ஏற்படுகிறது. இதற்கான காரணிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது முதலாவது காரணிகளாக அல் குர்ஆன் அஸ் சுன்னாவை அவர்கள் விட்டுவிட்டு இது அல்லாதவைகளை எடுக்க ஆரம்பித்தார்கள். எப்படி? எங்களுக்கு தெரியும் அல் முத்தகல்லிமூன். யார் அந்த முத்தகல்லிமூன்? நாங்க பின்பு இன்ஷா அல்லாஹ் விரிவாக ஒவ்வொரு ஃபிர்கா பத்தி பார்ப்போம். இப்ப சுருக்கமாக காரணிகளை பற்றி பேசுறோம். சரியா? அப்ப முத்தகல்லிமூன் என்று சொன்னால் யாரு? அல் முஅ்தஸிலா வல் ஹவாரிஜ். அப்ப இந்த முஅ்தஸிலாவும் ஹவாரிஜும் அதே போல அஷாயிராக்களும் இதுல வருவாங்க. அப்ப இவர்கள் என்ன செய்தாங்க என்று சொன்னால் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவை பின்பற்ற சில விடயங்களில் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஃபல்சஃபா, அக்ல், அவர்களுடைய புத்தி என்பதாக பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய தத்துவங்களுக்கு முரணான வசனங்கள், அவர்களுடைய சிந்தனைக்கு எட்டாத அல் குர்ஆன் வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை மறுக்க ஆரம்பித்தார்கள். அதே போன்று சூஃபியாக்கள் எதை எப்படி பார்த்தாங்க? அல் கஷ், அல் வஜ்த், அதே போல தௌக், கஷ்ஃப் எனும் ஞானம், அவர்களுக்கு ஞானத்துல உதிக்கணும். அதே போல அவர்களுடைய தௌக், அந்த டேஸ்ட், அந்த இன்பம், அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கணும். அல் குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது ஹதீஸிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இவர்களுடைய அந்த கஷ்ஃப் எனும் ஞானத்துக்கு முரண்பட்டிருந்தால் அல் குர்ஆனை பின்பற்ற மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று ஷியாக்களுடைய நிலையை பாருங்கள். அல் இமாம் அல் மஅசூம், அவர்களிடத்திலே முன்பின் மன்னிக்கப்பட்ட பாவங்களே செய்யாத, தவறுகளை செய்யாத அந்த இமாம் எதனை சொல்லுகிறாரோ இதனை மட்டுமே அவர்கள் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல் குர்ஆன் அது எது வேணாலும் சொல்லட்டும், அல் ஹதீஸ் எது வேணாலும் சொல்லட்டும், எங்களுடைய இமாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இமாம், தவறே செய்யாத இமாம், இவர் எதை சொல்லுவாரோ அதுதான் அவர்களுடைய மார்க்கமாக சில நேரங்களிலே எங்களுக்கு தோன்றுகிறது. அப்ப இப்படியாக அல் குர்ஆன் சுன்னாவை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ இந்த நேரத்திலே ஃபிர்காவுடைய தோற்றம் ஆரம்பிக்கிறது. இது முதலாவது காரணி. இரண்டாவது என்னது? சில வசனங்களை ஏற்று நடத்தல், சில வசனங்களை விட்டு விடுதல். சில குர்ஆன் வசனங்களையோ அல்லது சில ஹதீஸ்களையோ தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய நலனுக்காக ஏற்றுக்கொள்ளுதல். சில குர்ஆன் வசனங்களை அல்லது ஹதீஸ்களை அவர்கள் புறக்கணிக்கிறது. இதை பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹாதா மினல் ஜஹல், இது மடமையுடைய உச்சகட்டம் தான்ப்பா. இது சில குர்ஆன் வசனங்களை ஏற்று சில குர்ஆன் வசனங்களை நாங்கள் விட்டு விடுவது என்பது இது ஜஹல் என்பதாக இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப எங்களுக்கு பார்க்கலும் ஹவாரிஜ், முஅ்தஸிலாக்கள் போன்றவங்க என்ன சொல்றாங்க? வஈதை எடுத்துக்கொள்வாங்க. எப்படி? ஒருத்தர் பெரும் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் இவருக்கு நரகம் வாஜிப் என்று சொல்லுவாங்க. இவரு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு, சுவனம் சார்ந்த சில வாக்களிப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்படி செய்தால் சுவனம் கிடைக்கும், இவ்வாறு செய்தால் நரகம் கிடைக்கும், இவர்கள் தான் பாவிகள், இவர்கள் தான் காஃபிர்கள், இவர்கள் தான் முஷ்ரிக்கள் என்று சொல்லி சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பெரும் பாவம் செய்வதவர்களை நரகத்தில் தான் போடுவான், அவர்களுக்கு ஷஃபாஅத்தே கிடையாது, அவர்கள் சுவனத்திற்குள் நுழையவே மாட்டார்கள் என்ற சிந்தனையில் பேசுவார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் என்பது அனைத்து விடயங்களை விட விசாலமானதல்லவா? அல்லாஹ் நாடினா பெரும் பாவம் செய்தவர்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கலாம் அல்லவா? இதனை மறந்து விட்டார்கள், இதனை விட்டு விட்டார்கள். அதே போன்று சூஃபியாக்கள் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆன் வசனங்களில் சிலதை எடுத்துட்டு சிலதை விட்டுட்டு எப்படி சொல்லுவாங்க? நாங்க அஹ்லாம், நாங்க கனவு காணுவோம், எங்களுடைய மனாமின் மூலமாக, எங்களுடைய கஷ்பின் மூலமாக, எங்களுடைய ஹயாலாத்கள் கற்பனையின் மூலமாக எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதனை நாங்க எடுப்போம் அப்படின்ற சிந்தனைகள்ல உள்ளவர்கள் தான் அவர்கள். அப்ப அல் குர்ஆன் வசனம் எதுவெல்லாம் பேசுகிறது? வஅதை பேசுகிறது, வஈதை பேசுகிறது, அஹ்காமுல் இஸ்லாம், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பேசுகிறது, ஆதாப் ஒழுக்கங்களை பேசுகிறது, இல்முல் கைப் மறைவான விஷயங்கள் இருக்குது. எங்கட கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. வானத்தில் மலாயிக்காமார்கள் இருக்கிறார்கள், நரகம் இருக்கிறது, சுவனம் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு புலப்படாது. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? சில விஷயங்களை, சில வசனங்களை, ஹதீஸ்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு சில விடயங்களை பின்தள்ளி விடுவார்கள். உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால், இந்த ஹவாரிஜ் வஈத் மூலமாக பெரும் பாவம் செய்தவர்கள் நரகவாசிகள் என்று சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களுக்கு ஈமானே கிடையாது அப்படின்றார்கள். உள்ளத்தால் அவர் ஈமான் கொண்டிருப்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றிருப்பார். இருந்தும் இவர்கள் ஈமானியர்களே அல்ல, விசுவாசிகளே அல்ல, நிரந்தர நரகம் என்று சொல்லிவிடுவார்கள். அதே போன்று ஷியாக்களை பாருங்கள். ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது சஹாபாக்களை எங்களுக்கு ஒரு தர்த்தீப் செய்ய முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லி அப்படியே படித்தரம் எங்களுக்கு செய்ய முடியும்.
சலஃப்களுடைய சிந்தனையும் அதுதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை விட உமர் என்பவர் எந்த விதத்திலும் சிறந்தவர் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உஸ்மான் அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை விட அலி ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்ற ஒரு சிந்தனையில் சலஃப் சிந்தனை இருக்கிறது. ஆனால் இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிகச்சிறந்த ஒரு இமாம். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோ உமர் ரலியல்லாஹு அவர்களோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோ இவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல. அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் தலைவரானவர் என்பதாக பேசுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை இங்க புறக்கணிக்கிறாங்க. அதே போல முத்தகல்லிமுன் நாங்க பார்த்தோம் ஆல்ரெடி. அஷாயிராக்கள், முஅத்தஸிலா, ஹவாரிஜ் எல்லாம் முத்தகல்லிமுலுக்கு வருவாங்க. இவங்க சிந்தனைகளை பயன்படுத்துவாங்க. என்னுடைய அறிவுக்கு இது எட்டவில்லை, என்னுடைய விளக்கத்துக்கு இந்த குர்ஆன் வசனம் முரணாக இருக்கிறது, எனவே இதனை நான் விட்டு விடுகிறேன். இப்ப எங்களுக்கு தெரியும் சில வஹியை இல்லாமலாக்குறாங்க. அதே சிந்தனை இன்றைக்கு நவீன காலத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இடத்துல காணப்படுது. இந்த தலைப்பை நாங்க இந்த இடத்துல கொண்டு வரதுக்கான மிக முக்கிய நோக்கமும் ஃபிர்கா தாலா ஏன் தோன்றியது, அவர்களுடைய சிந்தனைகள் இன்று நவீன இயக்கங்களுக்குள் எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்வதற்காக, அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக, மக்களை அதை விட்டு எச்சரிக்கை செய்து கொள்வதற்காக தான் இந்த தலைப்பு நாங்க முக்கியமா போட்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்வாங்க? கராமத் என்றது இல்ல, சிஹர் சூனியம் என்றது இல்ல, அஸாபுல் கபர் என்றதே கிடையாது, சிராத் என்பது இல்ல, மஹ்ஷர் என்பது இல்ல போன்ற விடயங்களை தன்னுடைய புத்திக்கு சிந்தனைக்கு எட்டாத காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்க? மறுக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால் கருத்து வேற்றுமை. எப்படி கருத்து வேற்றுமை? இந்த கருத்து வேற்றுமையும் இவ்வாறான ஃபிர்காக்கள், வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் இஸ்லாத்துக்குள்ளே தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைஞ்சது. இப்ப வழிகட்ட பிரிவுகளுடைய தோன்றுவதற்கான காரணிகளில் மிக முக்கியமான காரணம் கருத்து வேற்றுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது தொட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவே இல்லை என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு ஒரு நேரத்திலே திகைத்து நின்றார்கள். அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி விளக்கப்படுத்தியதற்கு பின்னால் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களே புரிந்து கொண்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் சிக்கலாக இருந்தது. அதுக்கு பின்னால நபி அவர்களை எந்த இடத்துல நாங்க அடக்கிறது? மக்காவுல அடக்கம் செய்வதா, மதீனாவுல அடக்கம் செய்வதா, எந்த இடத்துக்கு பக்கத்துல நாங்க அடக்கம் செய்யறது என்று சஹாபாக்களுக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடு இருந்தது. இதுவும் ஃபிர்காக்கள் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கான தலைவராக, ஹலீஃபாவாக யாரை எடுக்கிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கிறதா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கிறதா, அலி ரலியல்லாஹு அவர்கள் எடுக்கிறதா? முஹாஜிர்கள் ஒரு கருத்து, அன்சாரிகள் ஒரு கருத்து. அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சஹாக்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் அலி ரலியல்லாஹு வந்த நல்லைக்கும் என்று அவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் என்று அந்த நேரத்திலே பேசினார்கள். இப்படியான கருத்துக்களும் சஹாபாக்களுக்கு இடையிலே சில நெகிழ்வுத்தன்மையும் அதே நேரம் அவர்களுக்கு மனசிலே சில கசப்பு தன்மையும் ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான காரணிகளும் இந்த ஃபிர்காக்கள் பின்னால் தோன்றுவதற்கு வழிவகுத்தது. அதே போன்று அடுத்ததாக மிக முக்கிய காரணம் அப்பாசிய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தெரியும் அறிவுடைய வளர்ச்சியுடைய உச்சகட்டம் என்று பார்த்தோம். பைத்துல் ஹிக்மா, தாருல் ஹிக்மா, மொழிபெயர்ப்புகள், மக்தபாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பல அறிவு விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்த காலம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பல கலாச்சாரங்களில் இருந்து, பல நாகரிகங்களில் இருந்து பல புத்தகங்கள் அரபியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டன. யூனானிய, பாரசீக, இந்திய, கிரேக்க தத்துவ நூட்கள் அரபுக்கு மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டன. இந்த நேரத்திலே இதன் மூலமாக சில சஹாபாக்களும் சரி, அந்த நேரத்திலே இருந்த தாபிஊன்களும் சரி கவரப்படுகிறார்கள். அந்த ஃபல்சஃபாவுடைய தாக்கம் அவர்களிடத்திலே ஏற்படுகிறது, பிற கலாச்சார தாக்கம் அவர்களிடத்திலே ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்த முக்கிய காரணிகளாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஃபிர்காக்கள் தோன்ற ஆரம்பிச்ச காலப்பகுதி எங்களுக்கு பார்த்தோம் என்று சொன்னால், அரபிகள் அல்லாத அஜமிகள் இஸ்லாத்திற்குள் அதிகமாக நுழைந்தார்கள். அப்ப அவர்களிடத்திலே இந்த அரபிய சிந்தனையோ அல்லது சில வசனங்களுக்கான சரியான கருத்தோ புரிதலோ இல்லாமல் இருந்தது. இப்ப ஹவாரிஜிகளை நாங்க எடுத்து பார்த்தால், ஷியாக்களை நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பாரசீக பகுதியில் இருந்து வந்த அரபி அல்லாத எத்தனையோ பேர் இந்த ஃபிர்காக்களுக்கு ஈக்கிறாங்க. அப்ப அரபி அல்லாத அஜமிகள் இஸ்லாத்திற்குள் வந்து அவர்களுடைய புரிதல் வேறுபட்டிருந்ததும் இந்த ஃபிர்காக்கள் தோன்றுவதற்கான மிக முக்கிய காரணம். அதே போன்று மற்றும் ஒரு காரணம், இன்று வரை தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாடுகளுடைய நடவடிக்கை.
அமெரிக்க நாடுகளுடைய நடவடிக்கை. எப்படி எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானிய இயக்கம் அல்லது அஹ்மதியா இயக்கம் என்று சொல்றோம் இல்லையா, இதை தோற்றுவித்தது யார் என்று அதனுடைய பின்னணி வரலாற்றை பார்க்கிற பொழுது யூகே லண்டனுடைய ஹல்ஃபியத் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று காதியானிக்கு பின்னால் இருப்பதை எங்களுக்கு தெளிவாகவே பார்க்க முடிகிறது. அப்ப காதியானியுடைய தோற்றத்துக்கு காரணம் ஐரோப்பிய நாடுகளுடைய நடவடிக்கை. அதே போல் அல் பஹாயியா என்ற இயக்கம், இந்த இயக்கத்துடைய தோற்றத்துக்கான பின்னணியை பார்க்கிற பொழுது USA அமெரிக்காவுடைய கை பின்னால் இருக்கிறது, அவர்களுடைய பேக்ரவுண்ட் பின்னால் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகள் இப்படியான இயக்கங்களை தோற்றுவித்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று அடுத்த காரணிகளாக கைத் அதாயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களின் எதிரிகளுடைய சூழ்ச்சி மிக முக்கியமான காரணம். அப்ப என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா எனக்கு நல்லாவே தெரியும், இஸ்லாத்துடைய எதிரிகள் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருந்தால், ஒரே கிதாபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையை பின்பற்றி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருபோதும் இவர்களை சிதறடிக்க முடியாது என்று அறிந்து புரிந்த இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன பண்ணினார்கள், என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்குள் ஊடுருவி சில இயக்கங்களை தோற்ற ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு தெரியும் ஷியாவுடைய தோற்றுவிப்பாளர் யார்? முஅஸ்ஸிஸ் அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவர் யார்? எங்கிருந்து வந்தார்? சொல்லுகிறார்கள் யஹூதி. இவர் ஒரு யஹூதி சிந்தனையாளர். அதே போல முஅ்தஸிலாவுடைய அல்-இஅ்திஸால் அல்-காலி, மிகவும் தீவிரத்தன்மையுடைய முஅ்தஸிலாக்கள் எங்கிருந்து வராங்க? இப்ராஹிம் அன்-நிஸாம், அதே போல அபுல் ஹுதைல் போன்றவர்கள் மஜூசி ஜனாதிகாக்களாக இருக்கிறாங்க. அதே போன்று பாத்தினியா என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை எங்களுக்கு பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மைமூன் அல் கத்தாஹ் யஹூதி, ஒரு பாரிசி நாட்டை தெரிஞ்ச யஹூதியா இருக்கிறாரு. அதே போல ஜஹமியாவுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தாத்துக்களை மறுக்கக்கூடியவர்கள். ஜாத் இப்னு திர்ஹம் இந்த கொள்கையை எங்கிருந்து எடுத்தார் என்று பார்க்கிற நேரத்துல யஹூதிகளிடம் இருந்து பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு வரலாற்றினூடாக பார்க்க முடிகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை புறக்கணித்து, அல் குர்ஆன் வசனங்களை புறக்கணித்து, அதற்கு பின்னால் சில வசனங்களை ஏற்று சில வசனங்களை மறுத்து, அதற்கு பின்னால் தன்னுடைய மனோ இச்சைகளை முற்படுத்தி, தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஃபஹம், தன்னுடைய சிந்தனைகளை அல் குர்ஆன் சுன்னாவை விட முற்படுத்தி இப்படி தொடரில் வந்தவர்கள் பின்னால் யஹூதி நசாராக்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்குள் விழுந்து அவர்களுடைய கைப்பிடிக்குள் மாற்றிக்கொண்டு இவ்வாறான இயக்கங்கள், சிந்தனைகள் இஸ்லாத்திலே தோன்ற ஆரம்பித்தன. இப்படியான சிந்தனையின் மூலமாக பின்னால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் ஒவ்வொரு இயக்கங்களும் எப்படி தோன்றியது, அதனுடைய தாக்கங்கள் அந்த நேரத்தில் எவ்வாறு இருந்தன, பின்பு இன்று வரை இஸ்லாமிய பெயரிலே தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களுக்குள் அவர்களுடைய சிந்தனை நவீன வடிவில் எப்படி புகுந்திருக்கின்றன போன்றவற்றை இன்ஷா அல்லாஹ் ஆழமாக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இத்துடன் இதை முடித்துக் கொள்வோம். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.